இந்த பூர்வீக சொத்துன்றது எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. முன்னோர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த நல்லதை மட்டும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சா, அப்போ அவங்க செஞ்ச பாவங்களை யாரு பெறுறது? ஆனால் அவங்களோட வாழ்க்கை பார்த்தால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. என்ன காரணம்னா, இந்த 5ஆம் இடத்துல சனி ராகு அமைந்திருந்தால் எந்த இடத்துல பூர்வீகத்தில் பிறந்தார்களோ அந்த இடத்தை விட்டுட்டு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. இதுல வந்து நம்ம எதை முதல்ல வழிபடணும் அப்படின்னு என்னதுன்னு சொல்லுங்க ஐயா. முதல்ல கடவுளை வணங்குறோம். ஆனால் முறைப்படி பார்க்க போனால் இந்த குருன்னு சொல்ற யாருன்னா பேசும் தெய்வம். இந்த கடவுள்னு சொல்றேன்ல, அந்த கடவுள் பேச மாட்டார், இந்த கடவுள் பேசுவார். ஒரு உண்மையான நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாருனால். மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 25 ஆண்டுகள் அனுபவம் நிறைந்த டெல்லி, துபாய், கோயம்புத்தூர்னு 3 கிளைகளுடைய ஞானகுரு சிவசங்கர ஜெயராமன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து ஜோசியம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ வந்துட்டு பூர்வீக சொத்துக்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கோம் ஐயா. பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கிடைக்கும் ஐயா? இந்த பூர்வீக சொத்துன்றது எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. இப்போ பூர்வீக சொத்து, இப்போ அப்பா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், மகனுக்கு கிடைக்கிறது உண்டு. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம ஒரு வீடு ஒரு லேண்டு வாங்குறோன்னா அது நம்முடைய சொத்து. ஆனால் எங்களுடைய தாத்தாக்கள் முன்னோர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ தாத்தாக்கள் சேர்த்து வச்ச நல்லதை மட்டும் நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சா, அப்போ அவங்க செஞ்ச பாவங்களை யார் பெறுறது? அதையும் நம்ம தான் பெறணும். நம்மளோட முன்னோர்கள் நிறைய லேண்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சுப்போம். அதே நேரத்தில் அவர்கள் ஏதாவது தவறான வழிகளில் யாருக்கா துரோகம் பண்ணி ஒரு சில ஏமாத்திருந்தாங்கன்னா அந்த பாவ வினைகளும் நம்மளை தான் வந்து சேரும். இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் பரவாயில்ல, ஆனால் அதே ஒரு தப்பான வழிகளில் யாருக்கா ஒரு ஏமாற்றம் பண்ணி இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால், நாளைக்கு நம்மளோட குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க, பேர குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. ஆனால் 5 தலைமுறைக்கு பிறகு இதோட பாதிப்பு அங்கே வரும். அதனால தான் நிறைய பேர் பார்ப்போம், நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேங்க, நல்லா தாங்க இருக்கிறேன், ஆனால் என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. என்ன காரணம்னா, இவருடைய ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கும், ஆனால் இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் இவங்களை தொடர்ந்து இருக்கும். இப்போ நிறைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் மிக சிறப்பான நல்ல பலம் பொருந்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கை பார்த்தால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. என்ன காரணம்னா, இந்த பூர்வீக சம்பந்தப்பட்டது, அவங்களோட முன்னோர்கள் செய்தது. இப்போ முன்னோர்கள் நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அது வம்சமாக அடுத்தடுத்த தலைமுறை வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். 7 தலைமுறைன்னு சொல்கிறோம்ல, அதே நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள், அவர்கள் செஞ்ச சில பாவங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த ஜெனரேஷனை முடிஞ்சிடும். அப்போ முடியுதுன்னு சொல்லும்பொழுது ஒரு கால் அந்த வம்சத்தில் யாரும் இல்லை, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த சொத்தை அநாத சொத்தையாடம் ஆலயத்திற்கு எழுதி வச்சுருவாங்க. ஆனால் அதில் அவங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த சொத்துகள் அவங்களுக்கே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சனி ராகு கிரகங்கள் அமர்ந்திருந்து அவர்களை குரு பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி பார்க்காமல் இருந்தால் அவர்களுக்கு எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக வேறு இடத்துல தான் மாறி அவங்க அமர்ந்திருக்க வேண்டும். அது ஊராக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டு கூட சில இடத்துல மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா பிறந்த இடத்த விட்டு வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், அதர் கண்ட்ரி கூட போகலாம். அப்படி அவங்க இடம் மாறி உட்காரும்பொழுது தான் அவங்களுக்கு முன்னேற்றம் என்பது கூட உண்டாகும். நம்மளோட தாத்தாக்கள் செய்த நல் வினைகள் இருந்தால் அவர்கள் சொத்துக்களை நம்மளும் அனுபவிக்கலாம். நம்ம தாத்தாக்கள் செய்த பாவ வினைகள் இருந்தால் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் தான் போகணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேங்க, எல்லாம் நல்லா இருக்கேன்னா ஒரு பெருசாக ஒரு வளர்ச்சி நிலை இல்லை. என்ன காரணம்னா, இந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இது எங்கள் தாத்தா கட்டின வீடுங்க, எங்கள் அப்பாவும் அங்கே தான் இருந்தாங்க, நாங்களும் அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஒரு காலம் அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு பக்கத்து வீட்டில் போங்க, இன்னொரு இடத்துல லேண்டு வாங்க, வீடு கட்டுங்க, அது சிறப்பாக இருக்கும்.
இந்த 5ஆம் இடத்துல சனி ராகு அமைந்திருந்தால் எந்த இடத்துல பூர்வீகத்தில் பிறந்தார்களோ அந்த இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு மாறிடுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். 2வது அந்த பூர்வீக சொத்துக்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மாற்றி ஒரு சில பிரச்சனைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொத்துக்கள் அவங்க கையை விட்டு போயிடும். அவங்கள்ட்ட இருக்காது. இழந்துட்டோன்னுவாங்க. சொல்லுவாங்க நிறைய சொத்தெல்லாம் இருந்துச்சுங்க எல்லாம் போயிடுச்சு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு எங்கள் தாத்தா சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா சம்பாரிச்சார். அதனுடைய சொத்துக்கள் என்கிட்ட இருக்குது. ஆனால் தாத்தாவோட சொத்துக்கள் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பூர்வீக சொத்துன்றது எல்லாருக்கும் அமையறதில்லை. இந்த பூர்வீக சொத்துக்கள அந்த ஜெனரேஷனே கட் ஆகுன்றது தான் அந்த பாவ வினைகள். அதனால தான் ஒரு சில பேர் கல்யாணம் ஆகி கூட ஜாதக ரீதியாக ஓகே எல்லாம் நல்லா இருக்குது. டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணுறோம், எல்லாம் நல்லா இருக்குது. ஈவன் சம் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, ஐவி ட்ரீட்மெண்ட் கூட போயிருப்பாங்க. 1க்கு 2 முறை ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை ஆகாது. டாக்டர் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாரு. எந்த ஃபால்ட்டும் இல்லையே, எல்லாம் நல்லானா இருக்குது அப்படின்னு. ஆனா, இவர்கள் இருக்கிறது எந்த இடத்துலன்னு பார்த்தா, அந்த பூர்வீக இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த பூர்வீக இடத்த விட்டு மாறணும். அப்படி அந்த இடம் மாறி அமர்ந்தால், அவங்களுக்கு இயற்கையாக குழந்தை பிறக்கும். ஈவன் ஐவி ட்ரீட்மெண்ட் போய் நடக்காதவங்களுக்கு கூட வந்து, சில நேரத்தில இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு ஏற்படும். அப்ப அவங்க அந்த பூர்வீக இடத்த விட்டு வேற இடத்துல மாறி அமர வேண்டும். அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா அது விரயமாடும். இப்ப நான் எப்படி சொல்லலாம், இது ஊர்ல இருக்குதுங்க. அப்படியே வருஷத்தோட போவோம், பார்ப்போம். இது எங்களோட பங்காளிகள், பெரியப்பா, புள்ள, சித்தப்பா அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அனுபவிக்க முடியாது அந்த இடத்துல. வருஷத்தோட போய் ஹாய், ஹலோ பார்த்துட்டு வந்துருவாங்க தவிர, அந்த சொத்துக்களால் இவங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இதுதான் ஊர்ல இருக்குது. பேசாம அத வித்துடுவோம். அது வித்துட்டு வேற இடத்துல ஒரு சிட்டில நல்ல இடமா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, இந்த ப்ராப்பர்ட்டி இங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு நெறைய பேரு அதையும் வித்துட்டு இங்க வந்து வாங்குவாங்க. ஆனா, அதிலும் பிரச்சனைகள் வரும். திடீர்னு எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத தொழில் நஷ்டம், நிறைய கடன் தொந்தராகி வேற வழி இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி விக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி விக்கிறதுக்காக வேண்டியே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த பூர்வீக சொத்துகள். அதனால 5ஆம் இடத்துல சனி, ராகு இருக்கிறவங்க இருந்தாலும் கூட, அத வேற யாருக்கோ குடுத்துட்டு, இவங்க தன்னோட உழைப்பினால் தகப்பனார் தேடுன சொத்து கிடைக்கும். எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்குனாருங்க இந்த வீடு, கட்டுனாரு வீடுன்னா, அது அவங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பூர்வீக சம்பந்தமான இடத்துல மட்டும் அவங்க உட்கார முடியாதும்மா. இப்படி வந்து தொடர்ந்து வந்து பூர்வீகம், அப்பா, அம்மா அப்படின்னு பேசும்பொழுது, இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க. இதுல வந்து நம்ம எத முதல்ல வழிபடணும் அப்படின்னா என்னதுன்னு சொல்லுங்க ஐயா எங்களுக்கு. கண்டிப்பா. இந்த உலகத்துல வணங்கக்கூடிய முறை மாதா, பிதா, குரு, தெய்வம். இத தான் வந்து இந்த ஆர்டர் வைஸ் நம்ம வணங்கணும். ஆமா. ஆனா நம்ம எப்படி வணங்குறோம்? தலைகீழ வணங்குறோம். முதல்ல கடவுள வணங்குறோம். அதன் பிறகு ஒரு குருட்ட போய் குரு ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தாய் தகப்பனார வணங்குறோம். ஆனால் முறைப்படி பார்க்க போனால், முதல்ல நீங்க தாயார தான் வணங்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்துல நம்மள வந்து கொடுத்தவங்க. அதன் பிறகு வெறும் தாய் மட்டும் இல்ல, தகப்பனார் இல்லாட்டி நம்ம பிறந்திருக்க முடியாது. அதனால் 2வது தகப்பனார வணங்க வேண்டும். இந்த 2 வணங்குனதுக்கு அப்புறம் 3வது கடவுள வணங்கலாம்ல. ஆனா என்ன சொல்றாங்க, 3வது குரு வணங்குன்னு சொல்றாங்க. ஐயா! ஏன்னா குரு தான் நம்மளுக்கு எல்லாமே கத்து தராங்க. இப்போ வந்து கடவுள் வந்து நமக்கு நம்ம போகும்பொழுது நமக்கு பாதையில துணையா வர முடியும். ஆனா அருமையா குருங்கிறவங்க தான் சொன்னீங்க. நம்மளுக்கு எல்லாமே கத்து தராங்க அப்படின்னு. ஏன்னா, கடவுளுக்கு முன்னால் குரு. இந்த குருன்னு சொல்ற யாருன்னா, பேசும் தெய்வம். இந்த கடவுள்னு சொல்றோம்ல, அந்த ஓகே. கடவுள் பேச மாட்டார். இந்த கடவுள் பேசுவார். ஒரு உண்மையான நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாருனால், அந்த குருட்ட போயி நம்முடைய எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் நீங்கள் அவங்களிடத்தில் இத செய்யலாமா? வேண்டாமான்னு அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும். இப்போ கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன், போயிட்டு சாமிகிட்ட நம்ம ஜஸ்ட் ஒரு பிரேயர் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு கடவுளே! இது சரி பண்ணி குடுங்க அப்படின்னு ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு பிரேயர் தான் பண்றோம் கடவுள்ட்ட. எனக்கு இவ்வளோ நாளைக்கு ஒருத்தங்களுக்கு இவ்வளோ பணம் குடுக்கணும். எனக்கு என்ட்ட பணம் இல்ல. ஏதாவது ஏற்பாடு பண்ணி குடு கடவுளேன்னு ஒரு பிரேயர் தான் பண்ண முடியும். ஓகே, நான் கோயில்ல போய் சாமிட்ட சொல்லிட்டேங்க காலையிலே, நாளைக்கு பணம் வந்துரும். நீங்க கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்க முடியாது. வரும், வராம கூட போகலாம். ஆனால் கடவுளிடம் போயி நான் ஒரு தொழில் பண்ணலாம் வேண்டாமா? நீங்க வந்து கொஸ்டின்லாம் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். இத நல்லா கொண்டு போட்டும். எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும். அப்படின்னு நம்ம வந்து அவங்கட்ட பிரேயர் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ண முடியலாம் தவிர, இத செய்யலாமா வேண்டாமான்னு கடவுள்ட்ட பேச முடியாது. ஆமா. அதனால தான் இந்த குருமார்கள்ட்ட வந்து இது செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னு வந்து நம்ம கேள்வி கேட்க முடியும். அதனால தான் மாதா, பிதா அதுக்கு அடுத்து குரு. இந்த குரு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்ல விழுந்து கும்பிடுவோம். ம். தாய் தகப்பனார் வணங்குது உண்மை. அதன் பிறகு எவ்வளோ பெரிய செலிபிரிட்டீஸ்லாம் வராங்க. சினி ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் வராங்க.
நம்ம வந்து இப்ப ரொம்ப ஃபேனாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் ஒரு இந்த செலிபிரிட்டி போய்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப். ஆனால் யாராவது காலை விழுந்து கும்பிடுவாங்களா? யாரும் விட மாட்டாங்க. ஆனால் ஒரு குருன்னும் பொழுது அவங்க கால் தொட்டு நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம். என்ன காரணம்னா, இந்த குரு என்பது சாதாரணம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஜாதக அமைப்பில இதில வந்து ரேவதி நட்சத்திரம் வரும் பொதுவாக. இந்த 27 நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குருடைய முழு பூர்ண சக்தி அவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு இயற்கையாக வந்து பல விஷயங்கள் சொல்லணும்னு தோணும் அவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குருடைய தன்மை மற்றவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றது. இந்த குருன்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய சிந்தனையில பேசுறது கிடையாது. அவர்கள் வந்து பெரிய இந்த பூலோகத்தில இந்த குருன்னு சொல்லக்கூடியது இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையவர்கள். இந்த பிரபஞ்சத்தில எல்லாரும் வந்து தொடர்பாக முடியாது. இந்த பிரபஞ்சம் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லைப்ரரி மாரி கிட்டத்தட்ட. எல்லா சப்ஜெக்ட் புக்ஸ் அங்க இருக்கும். இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் வந்து இந்த லைப்ரரிக்கு போனாருன்னு வச்சுக்கங்களேன், அவர் போயிட்டு அங்க ஒரு லா புக்ஸ் எதாவது எடுத்து படிப்பார். ஆனா அவருக்கு ஒண்ணும் புரியாது. இந்த லா ஸ்டூடண்ட் போயிட்டு மெடிக்கல் புக் எடுத்து படிப்பார். ரீட் பண்ணுவார். ஆனா என்னன்னு அவருக்கு புரியாது. அப்ப அந்தந்த ஸ்டூடண்ட் மட்டும் தான் அந்த புக்ஸ் எடுத்து படிக்க முடியும். அதே மாரி இந்த யுனிவர்சல்ல பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில இந்த குருமார்களுடைய லிங்க் அங்க இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு குருட்ட போய் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப ஜாதகம் பார்க்கிறது கிரகத்த வச்சு சொல்றது. குருமார்கள். அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தோட லிங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு அபார சக்தி இருக்கும். இப்ப ஜாதகம் பார்க்கிறது வந்து கிரக அமைப்ப வைத்து ஜோதிடம் சொல்லுவார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இயற்கை அந்த சக்தி கிடைச்சிரும். அது வந்து பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது. அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்தாலே உங்கள முகத்த பார்த்தோன்னே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க உங்களுக்கு இது நடக்கும், இது இப்ப நடக்காது இது அப்படின்னு. இதெல்லாம் அந்த அந்த சக்திகளுக்கு கிடைக்கும். அந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. ஆக அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால வேண்டி, நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவர்கள் அங்கிருந்து அந்த கனெக்டிவேட் பண்ணி கேட்டு சொல்லிடுவார். இது நடக்குது, உங்களுக்கு செய்யும், இல்ல அப்படின்றது. இப்போ ஒரு மெடிக்கல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு டாக்டர் ஹி இஸ் வெரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்படின்னா, நீங்க அவர்ட்ட போய் நீங்க மெடிக்கல் கேட்டா அவர் வந்து ஆன்சர் சொல்லுவார். இல்ல டாக்டர் எனக்கு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 வருஷமா இது ஜெயிக்குமா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அது. நீங்க லாயர் பாருன்னுவாங்க. ஓகே. ஒரு அட்வொகேட்ட போயிட்டு, சார் எனக்கு ஒரு வயித்து வலிக்குது. இது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா, டாக்டர பாருன்னுவாங்க. ஆனால் ஒரு குருட்ட போகும்பொழுது எல்லாத்தையும் கேட்கலாம். எனக்கு உடம்பு சரியில்ல. எப்ப சரியாகும்னா, அதுக்கும் அவரு வந்து ஒரு பதில் சொல்லுவார். இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ் நடந்துட்டுருங்க. அந்த கேஸ் எனக்கு சக்சஸ் ஆகுமா? இல்லையான்னு கேட்டா, அதற்கும் அவர்கள் பதில் சொல்வார்கள். அதனால தான் வந்து இந்த குரு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கூடியது. ஸோ மாதா, பித்தா, குரு, தெய்வம். அதன் அடிப்படையில வணங்கி வந்தால், நம்ம நினைத்தது எல்லாமும் உங்களுக்கு வெற்றியாக, சிறப்பாக அமையும். ரொம்ப நேரம் எங்களுக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஓகே. நன்றி. வணக்கம்.